ஸோ இன்றைக்கான டாபிக் ஆடிட் அப்படிங்கிறது. ஸோ டெஃபனிஷன் ஆஃப் ஆடிட், ஜென்ரல் ஆடிட்டுடைய டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடிட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். அது எதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸில் அவங்க என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபிசிக்கலாக செக் பண்ணுறது, அண்ட் அதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கொண்டு போய் வச்சுருக்கிறத அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு 2 முறை அவங்க திரும்ப செக் பண்ணி பார்க்குறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸஸ் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, அது அந்த ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே, அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அது ஆடிட்டில் அவங்களால கரெக்டாக வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியுதா, அக்கௌண்ட்குள்ளே கொண்டு வந்துட முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறது. இது ஜென்ரல் ஆடிட்டுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன். பட் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி ஆடிட் அப்படிங்கிறது. சேஃப்டி ஆடிட் அப்படின்னா இது ஜென்ரல் ஆடிட்டுக்கும் இந்த சேஃப்டி ஆடிட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஃபினான்ஷியல் ஆடிட்டில் சேம் அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மாதிரியே நம்ம சேஃப்டி ஆடிட்டுக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதாக இல்லாமல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அண்ட் ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸை எவாலுவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சேஃப்டி ஆடிட் அப்படிங்கிறத நம்ம சேஃப்டி ஆடிட் இஸ் a general term used to describe an activity where a facility gathers information about one or more aspects of the workplace in order to evaluate the risk level for health or safety issues அப்படின்னு சொல்லுவோம். During this audit, one or more people will gather data related to the efficiency, reliability and effectiveness of the health and safety system. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெல்த், சேஃப்டி, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸுடைய அந்த ரிஸ்க் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, ஹெல்த் ஹசார்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, சேஃப்டியில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டராக எவாலுவேட் பண்ணுறதுக்கும், அதை வந்து ஆனுவலி அதை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம ஆடிட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆர் மோர் பீப்புள்ஸ் அவங்கங்கேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ், அவங்க நம்ம சேஃப்டி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி அண்ட் அதோடைய எஃபெக்ட்னஸ், இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கும் அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த சேஃப்டி ஆடிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதுதான் நார்மலாக நம்ம சேஃப்டி ஆடிட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான டெஃபனிஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆடிட். சேஃப்டி ஆடிட் பொறுத்த வரைக்கும் மேஜராக இதை வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படின்னு பிரிப்போம். ஸோ இன்டர்னல் ஆடிட் பொறுத்த வரைக்கும் அதில் சேஃப்டி கமிட்டி ஆஃப் த யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே அந்த கம்பெனிக்கு நடக்கக்கூடிய ஆடிட்டை தான் நம்ம இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டில் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஒரு கம்பெனிலேருந்து அவங்களுடைய இன்னொரு பிரான்ச்சில் இருக்க கம்பெனிக்கு வந்து கூட ஆடிட் பண்ணலாம். இல்லை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணக்கூடிய ஆடிட்டை நம்ம இன்டர்னல் ஆடிட்னு சொல்லுவோம். இல்லை அதே பிரான்ச்லேயே இன்னொரு பிரான்ச்சுக்கும் நடக்கக்கூடிய ஆடிட் தான் வந்து நம்ம வந்து ஆடிட் அப்படின்றத சொல்லுவோம், இன்டர்னல் ஆடிட் அப்படின்றத சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இன்டர்னல் ஆடிட்டுங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரே இன்டர்னலி அவங்க வந்து ஆடிட் பண்ண முடியும். அதான் இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது கன்சல்டன்சி ஆடிட், தேர்டு பார்ட்டி ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து ஒரு தேர்டு பார்ட்டியை ஹையர் பண்ணி, கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஒரு தேர்டு பார்ட்டியை ஹையர் பண்ணி பண்ணக்கூடியது அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெசிக்னேட்டட் ஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கன்சர்ன், இப்போ பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுற யூனிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பாய்லர்ஸ் இன்ஸ்பெக்டரை வச்சுட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆடிட், அல்லது அது வந்து ஒரு கெமிக்கல் பேஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரிலவெண்ட் கவர்மெண்ட் ஸ்டாச்சுட்டரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட் வைஸ் ரெகுலேட்டரி போர்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெகுலேட்டரி போர்டோ வந்து செக் பண்ணக்கூடியதை தான் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் டெசிக்னேட்டட் ஸ்டேட் ரெகுலேட்டரி ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் ஆடிட், அண்ட் வந்து நம்ம அதில் கஸ்டமர்ஸ் ரிலேவெண்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் பண்ணக்கூடிய ஆடிட்டுக்கு பேர் கஸ்டமர் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிளைண்ட் ஆடிட் அப்படின்னும் இருக்கும். நம்ம எந்த கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோமோ அவங்களே கூட வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இது இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆடிட் இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஆடிட்டோடைய ப்ராசஸ். ஸோ பேசிக்காக ஆடிட் அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஸ்டேஜஸாக இருக்கும். பிளான், டூ, செக், ஆக்ட். இதை PDCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக இதுதான் இந்த பிளான், டூ, செக், ஆக்ட் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா கம்பெனிஸும் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டிக்கான அடிப்படையான அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது. பிளானிங் ஸ்டேஜ், டூ அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ், டெவலப்பிங் ஸ்டேஜ்,
அதுக்கப்புறம் அதை செக் பண்ணக்கூடியது, அதை அசஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜாக இருக்கும், ஆடிட் பண்ணக்கூடிய ஸ்டேஜாக இருக்கும். ஆக்ட் அப்படிங்கிறது ஆக்ட் அக்கார்டிங்லி இந்த செக் பண்ணுற அந்த ஸ்டேஜில் என்னெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி திருப்பியும் அதுக்கான ஒரு பிளானிங் கொண்டு வந்து இது ஒரு சைக்கிளாகவே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அப் டு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஆடிட்டுடைய பேசிக் ப்ராசஸாக பார்க்குறோம். சேஃப்டி ஆடிட்டில் அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரல் டெஃபினிஷன்: critical systematic inspection of an organization activities in order to minimize losses due to accidents. பொதுவாக ஒரு ஆடிட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய லாஸஸை தவிர்க்கிறதுக்கும் குறைக்கிறதுக்குமான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் இந்த ஆடிட் அப்படிங்கிறது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டேக்கிங் அண்ட் அனலைசிங் டேட்டா. இந்த ஆடிட் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அங்கே ஒரு ஆடிட் நடக்கும்போது நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபை எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொஷின் கேட்குறோம், அவங்க கொடுக்குற பதில் அதுக்கு எப்படி இருக்குது, அந்த பதில் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, விச் மீன்ஸ் அந்த ஆடிட்டருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறது, என்ன மாதிரியான கொஷினர்ஸ்லாம் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைட்டில் போய் ஆடிட் பண்ணும்போது அங்கே அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அது மைனர் என்சியாக இருக்குமா, மேஜர் என்சியாக இருக்குமா, அது என்ன மாதிரியான அன்சேஃப் ஃபேக்டாக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது, அதோட ரிஸ்க் லெவல் என்ன, இப்படிங்கிறதையும் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சேஃப்டி ஆடிட்டில் ஒரு சேஃப்டி ஆடிட்டர் அப்சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செக்லிஸ்ட். அந்த ப்ராப்பர் செக்லிஸ்ட்டோட தான் நம்ம அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி அந்த கன்ஃபர்மேஷன், அது என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷனில் வருது, நான் கன்ஃபர்மேட்ரி, மைனரில் இருக்கா, மேஜரில் இருக்கா, அது மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஒர்க் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ப்ராசஸாக இருக்கும் ஆடிட்டில். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு ஆடிட் நடக்கும்போது அதில் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடியது அப்படின்றது இந்த ஓப்பனிங் மீட்டிங் அண்ட் க்ளோசிங் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓப்பனிங் மீட்டிங் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் எவ்ரி ஆடிட், அந்த ஓப்பனிங் மீட்டிங் இருக்கும். எங்கே போய் நம்ம வந்து ஆடிட் பண்ண போகிறோம், எதை மாதிரியான விஷயங்களை ஆடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் க்ளோசிங் மீட்டிங்கில் அந்த ஆடிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்போ ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறோம், என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குறோம், நம்மளுடைய ரிப்போர்ட்டை எப்போ வந்து திரும்ப அந்த வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் அதை சப்மிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓப்பனிங் க்ளோசிங் மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ஆடிட்டில் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஆடிட்டருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரு ஆடிட்டர் யாராக இருக்க முடியும், அவருக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும், ஆடிட்டர் அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது.